உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம் என்றும் மூடாது. இங்கு சிறந்த இசை விருந்து குறையாது. இது போல் இல்லம் எது சொல்தோ. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று அவதாரனுடைய ஒரு ஆண்டு நிறைவு நாள். இன்று ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பிறந்த நாள் பவதாவுக்கு. இந்த பிறந்த நாளே பவதா போன அந்த திதி இன்றைக்கி தான் வருது. திதியும் பிறந்த நாளும் ஒன்றாக வருவது என்பது யாருக்கும் நடந்ததில்லை. இது மிகவும் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அவர் கடைசியாக இசையமைத்த திரைப்படத்தின் வெளியீட்டு விழா இங்கேயே நடக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் வேண்டிக் கொண்டதற்கிணங்க இங்கே அதற்கு நான் அனுமதி கொடுத்தேன். இங்கே அந்த விழா நடந்து முடிந்தது. இனி பவதா பாடிய பாடல்கள் அனைத்தையும் என்னுடைய இசைக்குழுவினர்கள் இங்கே பாடவிருக்கிறார்கள். பவதாவின் நினைவுக்காக, பவதாவின் அந்த ஒரு ஆண்டு எவ்வளவோ பவதா போவதற்கு முன்னால் என்னுடன் பவதா கழித்த அந்த நாட்கள் என்னால் என் வாழ்நாளில் மறக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் இந்த பவதா பாடிய பாடல்கள் காத்திருக்கின்றன. நன்றி. எவ்வளவு தன்மையான மக்கள் தமிழ் மக்கள். எங்கள் குடும்பத்தோடு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. சினிமா கச்சேரி மாதிரி இல்லை. சின்ன வயசில் லீலாவதியில் பிறந்தா ஹாஸ்பிட்டலில். அங்கேருந்து ஃபஸ்ட்டு அவளை கொஞ்சிய அண்ணன் நான். சாரி, பாடுறதுக்கு தான் வந்தோம். அப்பாவோட சேர்ந்து பணிபுரிய நேரம் வந்தது. அப்போ நாங்கள் வந்தோம். அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. யுவன் கூட ரொம்ப அவள் கொஞ்சி விளையாடுவாள். நான் ஸ்டுடியோவில் சுற்றிட்டுருப்பேன். அண்டு என்ன ஒரு பியூட்டின்னா, ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் மக்களை நான் சொன்னதை நான் அதை மட்டும் சொல்லிக்கிறேன். அவளை ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வராங்க. அந்த மக்கள் அவங்க வீட்டில் ஒரு விஷயம் நடந்த மாதிரி அந்த குழந்தைக்கு அவ்வளோ அன்பு செலுத்தினாங்க. அது நான் எங்கேயும் பார்த்ததில்லை. சாரி. மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல பேச்சு ஒண்ணு,
அதாவது பௌத்தாக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நர்வஸாக இருப்பான். நர்வஸாக இருப்பா. அதாவது வீட்டில் அவளுக்கு உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை, எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை. அவளை அம்மா போட்டு ஏய் பாடு, உன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நீ பாடு பாடு பாடுன்னு வீட்டில் அத்தனை பாட்டு மாஸ்டர் அத்தனை விஷயங்களை அவளுக்கு கற்றுக்கணும். சின்ன வயசில் நல்ல வாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியாவது ஒரு நல்ல சிங்கராக கொண்டு வரணும்னு அம்மாவுக்கு ஏதோ ஒரு வெறி. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் அவளுக்கு மியூசிக் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, அது எனக்கு தெரியும். அவ கூட பழகினதில் மியூசிக் பண்ணணுன்னு ரொம்ப உயிராக இருப்பாள். அது இன்றைக்கி நடந்திருக்கு. அவளோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு நீங்கள் கொடுக்கணும். நன்றி மேடம். எனக்கு ஒரு சின்ன பாக்கியம் என்ன கிடச்சதுன்னா, நானும் சொல்லிக்கணும், என்னோட இது பெத்தப்பா சித்தப்பா வேலை பௌத்தாவை மறக்க முடியாது. அவங்க மியூசிக் பண்ணுறதுல ஒரு பாட்டு எழுதினேன், பாரதி ராஜா படத்துக்கு மியூசிக் பண்ணாங்க, அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்கிறத சம்மந்தப்படுத்தியிருக்கேன். அந்த ஒன்றா சம்மந்தம் அது பாடினாங்க, நல்ல பாட்டு. இப்போ வேட்சலம் இல்லை இருந்தாலும் நானும் சேர்ந்துருக்கிறேங்கிறது உண்மை உலகத்துக்கு தெரியும். இருந்தாலும் இசையிலும் இணைந்திருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். சாங்ஸ் பௌத்தா சாங்ஸ் பாடலாமா? என்ன பாட்டு பாடலாம்? நீங்களும் சேர்ந்து பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். மயில் போல் பாடியாச்சு. காற்றில் வரும் கீதமேவா டேடி ஆரம்பிச்சு வைங்க. சூப்பர் சாய்ஸ். ஆரம்பிங்க. காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாய். உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம் என்றும் மூடாது இங்கு சிறந்த இசை விருந்து குறையாது. இது போல் இல்லம் எது சொல் தோல் அவன் குழலில் அழகாக அமுதம் இசையாக மறந்தாய் நடந்தாய் காற்றில் வரும் நீங்க கூட சேர்ந்து பாடணும் தான் இது கேட்டேன். அதான் கூட சேர்ந்து பாடினா அவங்க பாடணும். இல்லை அவங்க வாய்ஸை நாங்கள் கேட்டு ஆனோம். கேளுங்க. இப்போ காற்றில் வருங்க. வாசிங்கப்பா. பாட சொல்கிறோம். 3, 4. கண்ணனையும் அறிய முடியாது, இசையையும் அறிய முடியாது.
பாட்டு எழுதும் பொழுது ஃபஸ்ட் லைனை கொடுத்துட்டு தான் வாலி சார் வந்து இந்த காற்றில் வரும் கீதமே, அதாவது கண்ணனுடைய குழலிலிருந்து வரக்கூடிய அவனே வாசிக்கக்கூடிய கீதமாக இருக்கக்கூடிய அந்த கீதம் காற்றிலிருந்து வர்றதுனால காற்றில் வரும் கீதமே நீ கண்ணனை அறிவாயா, அவன் தான் உன்னை ஊதுறான், இருந்தாலும் நீ கண்ணனை அறிவாயா, அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலைபோல் மிதந்து காற்றில் வரும் கீதமே நீ கண்ணனை அறிவாயா. சிவபெருமான் பிறையில் வந்து நிலா இருக்குது, அந்த ஒளி வந்து சிவனை காட்டிடுமா? அதே போல் காற்றில் வரும் கீதம் கண்ணனை அறிய முடியாது. கண்ணன் தான் ஊதுகிறார். கண்ணனின் வாயிலிருந்து ஊதக்கூடிய அந்த குழலிலிருந்து வரக்கூடிய அந்த இசையை பார்த்து கேட்கின்ற பாடலாக இந்த பாடல் ஃபாசிலுக்காக அமைந்தது. இந்த திரை சம்பந்தமாக எதுவும் பேசக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். பட் இந்த பாட்டுனால நான் பேச வேண்டியதாகி போச்சு. நன்றி. பவதாவின் நினைவு நாளில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம். இடத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே நான் சொல்லவிருக்கிறேன். ஒரு வருடத்திற்கு முன்னால் பவதா என்னிடம் வந்து, டாடி நான் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஏமா அதுக்கு என்ன ஆரம்பிக்க வேண்டியதான, சந்தோஷமாக நல்ல விஷயம் தான். இல்லை டாடி நான் எல்லாம் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ராவாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல விஷயமா, நீ ஆரம்பிக்கணும். அவளுக்கு பவதாரணி கடைசியாக விருப்பப்பட்ட விஷயம் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்கணுங்கிறது. அதை நான் 2 நாட்களுக்கு முன் மலேசியாவில் இருக்கும் பொழுது அங்கே வந்து நிறைய குழுக்களாக வந்து இளம் மாணவிகள் குழுக்களாக வந்து ஆர்கெஸ்ட்ராவாக இருந்து என் முன்னாடி பாடி காட்டினார்கள். அதை பார்த்தவுடன் எனக்கு பவதா சொன்னது ஞாபகம் வந்தது. இங்கே பவதாவின் பெயரால் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ரா வந்து ஆரம்பிக்க போகிறேன். மாணவிகள் சிறு பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், 15 வயதுக்கு மேற்படாதவர்கள் மட்டுமே இந்த ஆர்கெஸ்ட்ராவில் இருப்பார்கள் என்பதை அவர்களை மட்டும் தேர்வு செய்ய இருக்கிறேன். இப்பொழுது அங்கேயே மலேசியாவிலேயே 2 ஆர்கெஸ்ட்ராவை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உலகம் முழுவதும் இந்த ஆர்கெஸ்ட்ரா, உலகிலிருந்து எந்த மூலையிலிருந்து வந்தாலும் இந்த ஆர்கெஸ்ட்ராவில் பணிபுரியுமாறு இசை விருந்து மக்களுக்கு என்றென்றும் அளித்து கொண்டிருக்கும் வகையிலே இந்த ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறோம். அது சரியான நாள் வருகின்ற நேரத்திலே நான் அறிவிப்பேன். மாணவிகள் தங்கள் பெயரும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியும் வந்து ஆடிஷன் கொடுத்து அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் இந்த ஆர்கெஸ்ட்ரா உருவாகும். மிகவும் சிறந்த முறையிலே பவதாவின் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையிலே இந்த இசைக்குழு தொடங்கி உலகம் முழுவதும் பரவும் என்று நான் மிகவும் நம்பிக்கையோடு ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இதை ஆரம்பிக்கிறேன், இங்கே அறிவிக்கிறேன் முதலாக. நன்றி, வணக்கம். வேறு நீ எதுவும் பேசுகிறியா? நீ படத்தை பற்றி, படத்தில் பாட்டெல்லாம் எழுதியிருக்குல்ல பவதார். எல்லோருக்கும் வணக்கம். ஐயா பேசுனது மாதிரி இது ஒரு கனவு மாதிரி இருக்குது. இந்த ஒரு வருடம் இது நடந்தது நிஜமா இல்லை நிழலான்னு நம்ப முடியாத ஒரு சூழல். ஏன்னா இசைஞானியுடைய நந்தவனத்துக்குள்ளே அதிர்வு இல்லாமல் இசைத்து கொண்டிருந்த வீணை போல சகோதரி பவதாவினுடைய அன்பும் இசையும் அணுகுமுறையும் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய இடத்துல நான் வந்து பவதாவோடைய அன்பு வந்து இவன் கூடயும் கார்த்திராஜா சார் கூடயும் அவங்க பேசும்போது நமக்கே ஒரு பொறாமையாக இருக்கும். அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. அந்த அன்புக்குள்ளே ஒரு நெஜம் ஒளிஞ்சிருக்கும். 2 பேருமே பவதாவை வந்து ஒரு தேவதை மாதிரி தாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதேமாரி வந்து ராஜா சாரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இசைஞானியை பற்றி
எதையுமே வெளியே காமிக்க மாட்டாங்க. ஆனால் பவதா மேலே வந்து அவ்வளோ ஆகாயம் அளவுக்கு அளக்க முடியாத அன்பை எப்போதுமே போல் மனசுக்குள்ளே வச்சுருப்பார். ஒரு சிறு புன்னகை போதும் அவ்வளோ அன்பு அந்த வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த இசைக்குயில் நம்ம கூட இல்லைனாலும் இந்த காற்று உள்ள வரைக்கும் அவங்க இசைத்த ஒவ்வொரு ஸ்வரமும், ஒவ்வொரு ராகமும், ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு அணுகுமுறையும் நம்ம கூட பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அவங்க கடைசியாக இசையமைத்த இந்த படத்தில் கடலில் ஒரு தோணி, இந்த படத்தில் அனைத்து பாடல்களும் நான் தான் எழுதினேன். அதில் வந்து கார்த்திகராஜா சார் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த அனுபவமும் ரொம்ப புதுசாக இருக்கும். அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். என்ன வேணுங்கிறதே பூவிளக்கு இதழ்கள் கசங்காமல் பூக்களை மடித்து பார்ப்பது போல் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக சொல்லி சொல்லி வாங்குவாங்க. அவ்வளோ அழகான ஒரு அந்த தன்மை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து எல்லா அணுகுமுறையும் இருக்கும். நிஜமாக நான் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப நான் வந்து பெருமைப்படுறேன். ஏன்னா அவங்களுடைய வாழ்வு தொடரில் நானும் ஒரு ஓரத்தில் இருக்கேன் அப்படிங்கிறது. இந்த படத்தை தயாரிக்கிறதுக்காண்டி லண்டனில் இருந்து அந்த தயாரிப்பாளர் மேலாவாக இருக்கட்டும், இந்த படத்தோட இசையமைப்பு இயக்குனர் ஈசனாக இருக்கட்டும், அவ்வளோ நேசித்து தான் பவதாவை வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைக்க வச்சாங்க. அவங்களும் அந்த அளவுக்கு வந்து ஈடுபாடோடு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய நிச்சயமாக நாங்கள் வெறும் விழாவாக எடுக்கணும்னு ரொம்ப கனவு கண்டிருந்தோம். ஆனால் அவர் இருந்து எடுக்க வேண்டிய விழாவை ஐயா இசைஞானியோடு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்ததற்கு நாங்கள் ஒரு பக்கம் வந்து நாங்கள் பெருமைப்பட்டாலும், அவரும் இந்த மேடையில் இருந்திருந்தால் இன்னும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி கடலாக இதுங்க வந்து தவழ்ந்திருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்குது. எனவே ஐயா சொன்னது போல் காற்று உள்ள வரைக்கும் பவதாவுடைய இசையும் குரலும் அன்பும் பரிவும் எங்குமே பரவி நிரம்பியிருக்கும். ஏன்னா மறக்க முடியாத ஒரு குரல் அது. யாராலையும் மறக்க முடியாது. இனி ஒரு பவதா இங்கே வருவாங்களா அந்த மாதிரி ஒரு குரலோடு அப்படின்னா தெரியாது. அது பெரிய வரம். அது 1000 இல்லை, லட்சம் இல்லை, 1 கோடி பேர் பாடலாம். ஆனால் பவதாவுடைய குரலை யாராலையும் திருப்பி தர முடியாது. அவ்வளோ அபூர்வமான ஒரு குரல். கேட்கும் பொழுதே அவ்வளோ ஆசையாக இருக்கும். அப்படியே வந்து தென்றலுக்கு தலை சீவி விட்டது மாதிரி ஒரு சுகம் இருக்கும். அதிலிருந்து பேசாத ஒரு வீணையின் நரம்பை மாதிரி இருக்கும் அவங்க வார்த்தைகள் எல்லாமே. ஏன்னா அவங்க கூட இருந்து பழகி பார்த்தா தான் தெரியும். எனவே எங்கிருந்தாலும் அன்பு சகோதரியோடைய ஆத்மா ஐயா சொன்னது மாதிரி நம்ம கூட தான் இருந்துக்கிட்டே இருக்கும். இசையாகவும் அன்பாகவும் இருக்கும். இந்த மேடையில் எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் தான் ரொம்ப இந்த நேரத்தில் வந்து எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல வேண்டியிருக்குது. புயலில் ஒரு தோணி திரைப்படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். அதன் மூலமாகவும் பவதாவுடைய அந்த இசை இன்னும் ஓங்கி வளருங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்த இசைஞானிக்கு தான் படக்குழுவின் சார்பாகவும் இந்த குடும்பத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒரு நன்றிகளையும் உங்களுடைய தயவான அன்பையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அன்பு உள்ளங்களே, இனிமையான இந்த தருணத்தை இசையால் நம் இதயம் ஒரு கணம் கரைந்து போனது. எழுத்து கூட்டி வாசிப்பதற்கு முன்பே நம் இதயம் வாசித்த அற்புதமான கவிதை பவதாரணி அவர்கள். இதயம் கூட விட்டு விட்டுத்தான் துடிக்கும், ஆனால் விட்டு போன ஒவ்வொரு நொடியும் இனி இவரின் பெயரை நினைக்கும். இங்க அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய கண்களில் பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு பாடல் பாடும் போதும் படக்காட்சிகள் ஒரு பக்கம் ஓடினாலும் கூட அவருடைய நினைவுகளால் மனக்காட்சிகள் ஓட விட்டீங்க இல்லையா? அப்போ இந்த பாடகி நிறை கவிதையாய் இங்கே. அதற்கு காரணம் நிறை மனதோடு நீங்கள் கலந்து கொண்ட நிறை ரசனையும் இங்கே. ஒட்டுமொத்தமாய் வார்த்தை என்னும் வயலில் இனி அழகாய் அற்புதமாய் ஒரு கவிதை. அது என்றும் உங்கள் இதயத்தில் பவதாரணி அவர்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பணிவான வணக்கங்கள்.
மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.